உள்ளமே நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம் பெண்ணில் ஆரம்பம் உணர்ந்தாலே ஆனந்தம் பரமானந்தம். புது பாதை காணவா புது நீதி கேட்கவா அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு பல குணமது பெண்ணிலும் உண்டு அதில் விளைவது ஆயிரமாகும் உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும் பல வகை கலை ஆனந்தம் கூறும் பல வகை மலர் மாலையாய் மாறும். குறைத்து மதிப்பு போடாதே அலை பொங்கினால் நிலம் தாங்குமா புயல் சீறினால் மரம் தாங்குமா பெண் பொங்கினால் புவி தாங்குமா பெண் இன்றி உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். ஹலோ. நான் ஜீவாவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் தேவல. இப்பதான் கண்ணை முழிச்சா. அப்படியா? கண்ணை முழிச்சு பார்த்ததும் பவித்ராவை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. என்ன விஷயம்னு தெரியல. அதனால கொஞ்சம் பவித்ராவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க முடியுமா? ஐயோ, என்ன சார் இப்படி கேட்குறீங்க? அனுப்பி வைக்கிறேன் சார். கண்டிப்பா இப்போயே அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. அப்பா, நான் கொஞ்சம் லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இருமா. நான் ஒன்று சொன்னா அதை கேட்பியா? என்னப்பா சொல்லுங்க. ஜீவாவுடைய அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் ஃபோன் பண்ணாரு. அந்த அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்களாம். இப்போ பரவாயில்லன்னு சொன்னாரு. அப்படியா? ஆ. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இருமா, இப்படி வந்து உட்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? அவங்க மேலே நீ உண்மையாவே மரியாதை வச்சிருக்க இல்லையா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நான் அவங்க மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன். அவங்க சொல்றதுதான் கரெக்ட். நான் தான் எப்போ சொல்லுவேனே. சரி, அவங்க பேரை நீ பிரிய வச்சுக்கிறது உண்மைன்னா நான் சொல்றபடி நீ கேட்கணும். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லை, ஜீவாவோட அம்மா உன்னை பார்த்து பேசணும்னு சொன்னாங்களாம். நீ போய் பார்த்துட்டு வந்துடுறியாமா? என்ன பார்க்க சொன்னாங்களா? சான்ஸே இல்ல. ஜீவாவோட அப்பா இப்போதான் ஃபோன் பண்ணாரு. அவங்க உங்ககிட்ட பேசணும்னாங்கன்னு சொன்னாரு. அது எப்படிமா பொய்யா இருக்க முடியும்? இல்லப்பா, நான் இனிமே அவங்க குடும்ப விஷயத்துல தலையிடவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு இருக்கிற நிலைமைக்கு ஒரு விதத்துல நானும் காரணமா இருக்கேன்ல. அவங்கள இப்ப போய் பார்த்தா சரியா இருக்காதுப்பா, வேண்டாம். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. அவங்களே உன்னை பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்கும் போது நீ போயிட்டு வரதான் நல்லா இருக்கும். இல்லப்பா ப்ளீஸ். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போயிட்டு வந்துருமா ப்ளீஸ். சொன்னா கேளுற, போயிட்டு வா. சரி. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமா, எப்படி இருக்கும் லவ் மேட்டர்லாம்? பாத்துரா,
அவள் கொஞ்சம் டேஞ்சரான ஆள். இன்னைக்கு உன்னை லவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு நாளைக்கே வேற ஒரு பார்ட்டி வந்திருந்தா அந்த பார்ட்டியோட அவள் எஸ்கேப் ஆகிடுவா. நீ எதுக்கும் உனக்காக இன்னொரு பொண்ணு பார்த்துக்கிறது உனக்கு சேஃப்டி. எல்லாம் உன் நல்லதுக்காக தான்டா சொல்கிறேன். ஆமா, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன ஜெயில நல்லா லாடம் கட்டினாங்களா? நான் ஜெயிலுக்கு போனேன்னா எங்கள் அப்பா எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணி என்னை வெயில கொண்டு வந்துருவார். ஆனால் உன் நிலைமையை யோசிச்சுப்பார். உன்னை ஏதாவது வம்பில் மாட்டியா உள்ள தள்ளினானா கடைசி வரைக்கும் நீ கம்பி எண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். நீ இன்னைக்கு இவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு காரணமே உன் குடும்பம் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ சொன்ன மாதிரி நான் ஏழை தான், என்ன மாதிரியே ருத்ராவும் ஏழை தான். ஏழைக்கு ஏழை எப்பவும் ஒத்து போயிடுவோம். ஆனா பணக்காரனுக்கு பணக்காரன் எப்பவும் ஒத்து போகவே மாட்டீங்க. ஜெயில களி தின்னுட்டு வந்தும் கூட உனக்கு இன்னும் திமிர் அடங்கலையே. எங்கள் அப்பா என்னைக்கோ உன்னை தீர்த்து கட்டிட வேண்டியது விட்டு வச்சிட்டாரு. ஆனால் நான் உன்னை விட்டு வைப்பேன்னு மட்டும் நினச்சிடாதரா. இந்த மிரட்டலாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ. ஒரு பொண்ணுகிட்டே உன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகல, நீ என்னடா பண்ண முடியும்? நான் உன்ன மாதிரி சப்ப இல்லடா. ஓட போய் வேற வேலை இருந்தா பாரு போ. பார்த்துக்கிறேன்டா, உன்னை பார்த்துக்கிறேன். போடா டுபாக்கு. வாமா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ பேசிட்டு இரு, நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ ஆண்டி. பவித்ரா வா. இப்போ எப்படி இருக்கீங்க? பரவாயில்லம்மா. பவித்ரா, உனக்கு என் மேல கோபம் ஒண்ணு இல்லையே? என்ன ஆண்டி நீங்க? உங்க மேல எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது? இவ்வளவு நாள் உன்னை வேண்டான்னு சொன்னேன். எனக்கு உன் மேல கோபம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பேசிட்டேன். ஆண்டி, உங்க கோவம் நியாயமானதுதான். எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை. நீங்க இந்த நேரத்துல அதிகம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ஆண்டி. ரெஸ்ட் எடுத்துக்குங்க. இல்லம்மா, என் மனசுல ஒரு சின்ன குறை இருக்கு. அது தீந்தாதான் என் உடம்பு ஃபுல்லா கியூர் ஆகும். என்ன ஆண்டி? நான் சொன்னா நீ கேட்ப இல்ல? நீ ஜீவாவை விட்டு எங்கேயும் போக கூடாது. நடந்தது எல்லாம் மறந்துட்டு நீ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும். செய்வியா? பவித்ரா, என்னம்மா யோசிக்கிற? என் மேல உனக்கு எந்த கோபமும் இல்லைனா, நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சீனா எனக்காக இது செஞ்சுதான் ஆகணும். சொல்லு பவித்ரா. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுனால உங்க மனசுல இருக்கிற குறை தீரும்னா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. எனக்கு தெரியும் ஜீவாவுக்கு கல்யாணம் நடந்தா அது உன்னோட தான். அத்தை இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னோட நல்ல மனசுக்கு எதுவுமே எப்பவுமே நல்லபடியா நடக்கும். நீங்க பேசிட்டு இருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. அப்புறம் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். முதல்ல அம்மா உடம்பு சரியாட்டும், உடனே வச்சுக்கலாம். அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. நாளைக்கு பாருங்க வீட்லயே வந்து உட்காருவாங்க. பாப்போம்.
நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாக்கா? ஒண்ணுமே வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நானும் இந்த வீட்ல ஒரு மருமக தானே, நான் வேலை செய்யக்கூடாதா? கொடுங்க. வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ கையில வெட்டிக்கு போற. பரவாயில்ல, கொடுங்க கொடுங்க. ம். அக்கா, ஆ? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு வரமாட்டேங்குது. அக்கா, தைரியங்கிறது நமக்கு தெரியாமலே நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு. லக்ஷ்மி இந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பாத்தீங்களா? பாவம், அவங்க குழந்தை இறந்து போனதுக்கு கூட இங்க இருக்கிறவங்க யாருமே போய் பார்க்கல. ஆனா இன்னைக்கு அவங்க இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அக்கா, உங்களுக்கே தெரியும் அவங்கள இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு சித்திரவதை பண்ணாங்கன்னு. நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? நீங்க வேணா பாருங்க, அவங்க கண்டிப்பா சுரேந்தருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்க தான் போறாங்க. இந்த வீட்ல இருக்கிறவங்க ஆடி போறாங்க. அக்கா, உங்க வீட்டுக்காரரு, என் வீட்டுக்காரரு, லக்ஷ்மி வீட்டுக்காரரு எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா இந்த அக்கிரமங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. யார்? ஐயோ, என்னக்கா இது? இத்தனை வருஷம் இந்த வீட்ல இருந்தும் இவங்களெல்லாம் பத்தி இன்னும் நீங்க சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்க. அக்கா, நம்ம வீட்டுக்காரவங்களெல்லாம் கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கி வச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம அருமை மாமனார் சுந்தரேசன் தான். ஆனா அவங்கள திருத்துறதுக்கு ஒரு வழி இருக்குக்கா. அப்பா கிட்டேந்து 4 பிள்ளைங்களையும் தனித்தனியா பிரிச்சிடணும். அப்படி பிரிச்சிட்டோம் வைங்க, அப்புறம் அவங்க எல்லாருமே நம்ம கையில தான். நம்ம சொல்றபடி கேட்டு நடந்துப்பாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. புதுசா எடுக்கிற எந்த ஒரு முயற்சியுமே ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். நடைமுறைப்படுத்தி பாருங்க, நிச்சயமா நடக்கும். இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற? அக்கா, இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தனி குடுத்தனம் போறத பத்தி பேசுறீங்க என்ன? பேசுறேன். சரி, பேசிட்டு அவர் என்ன சொன்னாருங்கிறத என்கிட்ட சொல்லுங்க. லக்ஷ்மியோட வீட்டுக்காரர் வராரு, நான் சந்திரிகா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா வரேன். வரேன். அண்ணி, ஆ? அவ உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தா? ஒண்ணும் இல்லையே. நீங்க எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் உங்களையும் அவன் கெடுத்துட போறா. சரி. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்ன? லக்ஷ்மி வீட்டு வரைக்கும் போய் பேசி அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். சரி, நான் போய் பேசுறேன். தேங்க்ஸ் அண்ணி. ஏங்க, பவியை எதுக்காக ஜீவாவோட அம்மாவை பார்க்கறதுக்கு அனுப்பி வச்சுங்க? அந்த அம்மா ஏதாவது சொல்லி இவ கண்ணை கசிட்டு வந்து நிக்க போறா. நீங்க கூட போயிருக்கலாம்ல. இல்லம்மா, பவித்ரா கிட்ட தான் பர்டிகுலரா பேசணும்னு சொன்னாங்க. அதான் என்ன ஏதுன்னு போய் பார்த்து பேசிட்டு வரட்டுமேன்னு அனுப்பினேன். அது தப்பு தப்பா? ஒண்ணும் இல்லைங்க, குத்தி குத்தி காட்டாம இருந்தா சரி. வா பவி, எதுக்காக அந்த அம்மா கூப்பிட்டாங்க? என்னம்மா, என்ன சொன்னாங்க? இப்போ எப்படி இருக்காங்க? உடம்பெல்லாம் தேவலாமா? இப்ப பரவாயில்ல. ஆமா, எதுக்காக அவங்க உன்னை கூப்பிட்டாங்க? அது என்னம்மா, ஏதாவது திட்டினாங்களா? அவங்க என்னை திட்டுவாங்களோன்னு பயந்துட்டே தான் நான் அங்க போனேன். அதான் எங்களுக்கு தெரியுமா நீ போனேன்னு. அங்க என்ன நடந்தது அது சொல்லு. அவங்கள ரூம்குள்ள போய் நான் பார்த்தேன். பக்கத்துல வந்து உட்காருன்னு சொன்னாங்க. திட்டுவாங்களோன்னு பயம் இருந்தது. சரி, திட்டினாலும் பரவாயில்ல வாங்கிக்கலான்னு பக்கத்துல போய் உட்காந்தேன். அதுக்கப்புறம் போதும் பவி, அங்க போன, அவங்கள பார்த்த, அங்க உட்கார்ந்த, இந்த ராமாயணம் எங்களுக்கு வேண்டாம். அவங்க என்ன சொன்னாங்க அதை மட்டும் சொல்லு. என் மனசுல ஒரு குறை இருக்கு, அதை உன்னால மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். நீ செய்வியான்னு கேட்டாங்க. குறையா? என்ன குறை? நான் மனசை ரொம்ப புண்படுத்திட்டேம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ உன் மனசுல எதையும் வச்சுக்காத. எல்லாத்தையும் மறந்துட்டு மறந்துட்டு ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டாங்க. அம்மா
என்னால நம்பவே முடியலம்மா. நிஜமாவா? நானும் இப்படிதாம்மா. என்னாலயும் நம்பவே முடியல. ஒரே ஆச்சரியமா இருந்தது. நான் தான் உனக்கு அப்பவே சொன்னேனே, என்னைக்காவது ஒரு நாள் ஜீவாவோட அம்மா உனக்கு கூப்பிட்டு என் புள்ளைய கட்டிக்கோன்னு சொல்லுவாங்கன்னு. நடந்துருச்சு பாத்தியா? அது இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவாங்க நினைக்கவே இல்லம்மா. வா சந்திரா. என்னம்மா? சந்தோஷமான விஷயம். என்ன விஷயம்? ஜீவாவோட அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கம்மா. அப்படியா? ஆமாங்கா. நான் எதிர்பார்த்தேன், என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சம்மதிப்பாங்கன்னு தெரியும். ஆ நீ சொல்றது கரெக்ட்மா. நாம நல்லதே நினைச்சோம், நல்லதே நடந்திருக்கு. ஆனா ஒண்ணு, பவித்ரா ஜீவாவோட அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த உண்மைதான் அவளுக்கு பழைய வாழ்க்கையை மறுபடியும் கொண்டு வந்திருக்கு. ஆனா ஒண்ணுமா, இனிமே இந்த இன்டர்வியூ, ஆஃபீஸ், பாம்பே போறது இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் கூட குடும்பம் நடத்துற வழியை பாரு. புரியுதா? ஏண்டா பொம்பளை கிட்ட தோத்துட்டு மறுபடியும் இங்க வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இதே ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா எப்பவோ தூக்கு போட்டு செத்து இருப்பான். உனக்குலாம் எதுக்குடா பேண்ட் ஷர்ட்? பேசாம சாரி கட்டிக்கோ. ஏய் சே சே சே, சுடிதார் போட்டு வாடா, இப்ப அதான் ஃபேஷன். வேற ஒன்றும் இல்லைல்ல? சரி, அந்த ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சுல்ல, அதை கரெக்டாக அனுப்பிச்சிடுங்க. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஓகே சரி, ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ரைட். என்னடா உன் பிரச்சனை என்ன? ஏன் உம்முன்னு இருக்க? இன்னைக்கு காலேஜில் ராஜீவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். ராஜீவ் இன்சல்ட் பண்ணானா? என்ன பண்ணா? நான் ஜெயிலுக்கு போன மேட்ரை கிண்டல் பண்ணி பேசிட்டான். ஒரு பொண்ணுக்கிட்ட நீ தோத்துருக்க, இனிமேல் நீ யார்கிட்டயும் வாலாட்டாதன்னு திமிர வேற பேசிட்டான். எனக்கு அவமானம் தாங்க முடியல. இனிமேலும் அவனை விட்டு வைக்கக்கூடாது. அதை அவன்கிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். டே 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 டே, அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. இப்போதான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வெளியில் வந்திருக்கோம். அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் அவன் விஷயத்தை டீல் பண்ணணும். ஆனால் ராஜீவையும் ருத்ராவையும் ஒன்றா பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல. ஓஹோ, அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போதே அவங்க கதையை முடிச்சிட வேண்டியதுதான். என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல்ல, நீ கவலை விட்டுட்டு சும்மா இருடா. ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி டென்ஷனாகவே இருக்கு? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. என்ன இது சர்ப்ரைஸா? ஏன் சர்ப்ரைஸ் கொடுக்க கூடாதா? சரி, என்ன அம்மா ஏதோ சந்தோஷமான விஷயம் சந்திரா கிட்ட கேட்டுக்கோன்னு சொன்னாங்க, என்னது? அதுக்குள்ள அம்மா சொல்லிட்டாங்களா? பவித்ராவோட கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. ஜீவாவோட அம்மா ஒத்துக்கிட்டாங்க. நிஜமாவா? எப்படியோ உனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. நானும் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸோட தான் வந்திருக்கேன். என்ன? என் மாமனார் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இதுல நான் வேற புதுசா பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கேனா? நீ வேணா பாரு சுந்தரேசனோட கதி என்ன ஆகுதுன்னு. ஏய், நீயும் ருத்ரா மாதிரி மாட்டிக்காத. நான்லாம் அதுல மாட்டிக்க மாட்டேன். இந்த மாதிரி நேரத்துல தான் நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே? ஓ மாமனாரு என்ன அந்த ஃபேக்டரி வாங்க விடாம என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபேக்டரி மேல 3 ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காரு. அவர் அப்படிதான் சும்மா ஏதாவது பூச்சாண்டி காமிச்சிட்டே இருப்பாரு. நீ எதுக்கும் பயப்படாத. அப்புறம் நான் உன் லாயர் பார்க்கணும் சந்திரா. லாயரியா? நீ எதுக்காக அவரை பார்க்கணும்? எங்க அப்பாவும் சுந்தரேசனும் புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க. சந்திரா, இதை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதுக்கு நீ என்ன பண்ண போற? சந்திரா, உங்க லாயரை மீட் பண்ணி தாத்தாவோட சொத்து பேரா இல்லாததுனால பேத்திக்கு அந்த சொத்துல எந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னு அதோட லீகல் ரைட்ஸ் எல்லாம் பத்தி அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி பேத்திக்கு அந்த சொத்துல ரைட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா எங்க அப்பா மேல சொத்தெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டு கேஸ் போட்டுருவேன். அந்த சொத்து மட்டும் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னா அதை அப்படியே நான் உன்கிட்ட கொடுத்துருவேன். அதை வச்சு நீ
ஃபேக்டரியை வாங்கிடு. வாங்கிட்டு உன்னோட மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சுந்தரேசனோட ஃபேமிலியை நடு தெருவுக்கு கொண்டு வந்துடணும் சந்திரா.